வணக்கம். குடும்ப பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்காத நாகூர் காவல் நிலைய போலீசாரை கண்டித்து காவல் நிலையம் முன்பாக 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த தெத்தி பகுதியை சேர்ந்தவர் ஜகபர் சாதிக். இவரது மனைவி சுல்தானி பீவிக்கும் குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி பணக்கொடி பகுதியில் உள்ள தனது பெரியப்பா மகள் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுல்தானி பீவி அங்கிருந்து திருப்பூர் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சுல்தானி பீவியை அவரது அக்கா மகன் சர்தார் தான் திருப்பூருக்கு பேருந்து ஏற்றிவிட்டுள்ளார் என கூறி அவர் மீது நாகூர் காவல் நிலையத்தில் ஜகபர் சாதிக் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சர்தாரை நேற்று காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காவல் நிலையத்திற்கு வந்த ஜகபர் சாதிக் குடும்பத்தினர் சர்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவரது உறவினர்கள் 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் காவல் நிலையம் முன்பு திடீரென மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். உடனடியாக அங்கிருந்த போலீசார் தடுக்க முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் தீக்குளிக்க முயன்றவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி தடுத்து காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்று சமாதானம் படுத்தினர். நாகூரில் போலீசாரை கண்டித்து காவல் நிலையம் முன்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உள்பட 5 பேர் குடும்பத்தோடு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. தெரிஞ்சுக்க.